இப்போ நம்ம சோயா மில்க் பவுடர் வச்சு மில்க் பவுடர் பேடா ஒன்று பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க பார்க்கலாம். இப்போது நான் இந்த கப்பால் 1 கப்பு சோயா மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை, 3/4 கப் பால், பாதாம் பருப்பு கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். நெய் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். சட்டி காய வச்சுட்டு நெய் மட்டும் அதில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சிருச்சு. நம்ம அதில் சோயா மில்க் பவுடர் போட்டுடலாம். அதோட சர்க்கரை போட்டு கிளறலாம். சர்க்கரை நம்ம பொடியாகவும் வச்சுக்கலாம், பொடிச்சும் போடலாம், இல்லை நம்ம அப்படி சும்மாவும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு, நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம அதோட மில்க் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்க்கணும். ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வருது கிளறிட்டே இருக்கும்போது. நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இதை நம்ம நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் இப்படி உருண்டையாக உருட்டிட்டு கையில் தட்டிட்டு வைக்கணும். இப்போ நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். வச்சுட்டு அச்சுக்காக இது மாதிரி வச்சுட்டு அப்படி வைக்கணும். வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு பாதாம் பருப்பு. இப்போ நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சிடலாம். இப்போது சோயா மில்க் பவுடர் பேடா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.